ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெர்மனி நாட்கள். இன்றைக்கி காஸ்டியூம் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்ட்டு. ஆமாங்க, ஹாலோவின் செலிப்ரேஷன் வீடியோ தான். காஸ்டியூம் போட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் கேட்க ரெடி ஆயாச்சு. பயங்கர குசியாக இருந்தாங்க. இதுதான் ஜெர்மனியில் எங்களோட ஃபஸ்ட்டு ஹாலோவின். யூஎஸ் கனடாலெல்லாம் நல்லா வீட்டு ஃபுல்லாக டெக்கார் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் இங்கே ஜெர்மனியில் வந்து ஒரு சில வீடுகளில் மட்டும் டெக்கார் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. கையில் வச்சுக்கிறதுக்கு இந்த அரிக்கல் லைட்டு தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் 3 பம்கின் மாதிரியே இருக்கிற கேண்டில் வாங்கினேங்க. ஹாலோவின் பார்ட்டிக்கு நகட் செஞ்சு சாப்பிட்டு தெம்ப கிளம்பியாச்சு. வாங்க, எந்தெந்த வீட்டில் எப்படியெல்லாம் டெக்கார் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எந்தெந்த வீட்டு கதவை போய் தட்டலாம் அப்படின்னு போய் பார்க்கலாம். வருஷத்தில் ஒரு நாள் இன்றைக்கி வந்து காலிங் பெல் அடித்தாத்தாங்க யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க. வெற்றிகரமாக நம்ம ஃபஸ்ட்டு பேய் வீட்டை கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. பாருங்கள், மரத்தில் எத்தனை பேய் எப்படி தொங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த வீட்டில். லைட்டிங்ஸ் எல்லாம் கலர் கலராக செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறக்கு. வாங்க, நம்மளும் போய் காலிங் பெல் அடிச்சிருவோம், வந்து என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீட்டிலேருந்து வந்தவங்க தான் தம்பி இது காஸ்டியூம் வேறு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. தம்பிக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஹாப்பி ஹாலோவீன். ஆனால் அதுவும் காலிங் பெல் அடிச்சுட்டு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேர் வந்தாங்க. ஹலோ. Schickes Kostüm. Dankeschön. Super Kostüm, gell? Tschüss. அங்கே அடுத்த வீடு பாருங்க, செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி ட்ராகன்லாம் வச்சு. நமக்கு முன்னாடியே பாருங்க ஒரு பெரிய பேய் ஒன்று ஒரு கோடாரியோடு நின்றுட்டு இருந்தது. கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. இந்த பூசணிக்காயில் வந்து ஒரு பொம்மை உள்ளேயும் வெளியும் போகிற மாதிரி இருந்தது. இதுவும் நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்க ஒரு பலூனில் செஞ்ச பேய், அதுக்கப்புறம் 2 எலும்பு கூடு. பயங்கரமாக இருந்துச்சுங்க. அது எல்லாத்த விட ஹைலைட்டு இந்த நாய் எலும்பு கூடு தாங்க. 2 பேர்த்துக்கு கீழே இந்த நாய் எலும்பு கூடு வேறு வச்சுருந்தாங்க. எல்லாம் பேயாக வரும்போது நாய் மட்டும் வராதா, அதனால நாய்க்கு சேர்த்து எலும்பு கூடு வச்சுட்டாங்க போல். அப்புறம் ஒரு பெரிய பூசணிக்காய், அதை சுற்றி லைட்டு விட்டு விட்டு எரியிற மாதிரி. அதில் டெக்கரேஷன் பண்ணாமே அந்த பூசணிக்காய் கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாய் எலும்பு கூடு. அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து பேய் வீட்டில் எரியிற மாதிரியே விட்டு விட்டு எரியிற மாதிரி. அதுக்கப்புறம் மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேறு கொடுத்து வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு மண்டையோடு, அதுக்கப்புறம் ஒரு பானைக்குள்ளேருந்து புகை வர்ற மாதிரியெல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பைடர் கூடு, வவ்வால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கே கொஞ்சம் திகிலாக தாங்க இருந்தது. உள்ளே இருந்தவங்களும் நல்லா காஸ்டியூம் போட்டு வந்து சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. என்ன வாங்கிட்டு வந்தே? லாலிபாப்பா? ஓகே, மம்மி கூட அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதே தெருவில் இருக்கிற இன்னொரு வீட்டுக்கு போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இலையெல்லாம் ஒன்றா கூட்டி வச்சு சமாதி மாதிரியே பண்ணி வச்சு பின்னாடி வந்து ஒரு போர்டு வச்சு ஆர்ஐபின்னு எழுதி வச்சுருக்குறாங்க. எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்களே. அதுக்கப்புறம் ஒரு பூசணிக்காய் ஒரு வண்டி மாதிரி வச்சு அதில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலேயுமே ஒரு பூசணிக்காயை கட் பண்ணி வச்சு அதில் வந்து லைட் வச்சுருந்தாங்க. ஒரு பேய் மாதிரி செட் பண்ணி அதில் லைட்டு விட்டு விட்டு எரியிற மாதிரியும் வச்சுருந்தாங்க. இந்த வீட்டில் 2 குழந்தைங்க வந்து சாக்லேட் கொடுத்தாங்க. வித்தியாசமாக இருந்தது. அவங்களும் ஆல்ரெடி எல்லா வீட்டுக்கும் போய் ட்ரிக் ஆர் ட்ரீட் கேட்டுட்டு காஸ்டியூமோடவே இவங்க வீட்லேயும் சாக்லேட் வாங்கியாச்சு. அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டுக்கு கிளம்பலாம். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே ஒவ்வொரு வித்தியாசமாக, ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு வித்தியாசமாக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த வீட்டில் பூசணிக்காயெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு உள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டு கதவை தட்டல. இந்த வீட்லேயும் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட் கேட்க போயிட்டாங்க போல். யாருமே இல்லை. பட் பேய் வந்து பயங்கரமாக முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. நம்மளும் போய் காலிங் பெல் அடித்து கொஞ்ச நேரம் பண்ணி பார்த்துட்டு அவங்கள கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலான்னு பார்த்தோம். பட் அவங்க யாருமே வராதனால நம்ம திரும்பி ரிட்டர்ன் வந்தாச்சு. இந்த தெருவில் பாருங்களே, ஒரு வீட்டில் அப்படியே ஸ்டெப்ஸு ஃபுல்லாக ஸ்பைடர் வெப்பு மாதிரி இது போட்டு வச்சுருக்குறாங்க வெள்ளை கலரில். குழந்தைங்க இருந்தாங்க இந்த வீட்டில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காஸ்டியூமில் சூப்பராக இருந்தாங்க. நம்மளும் போயிட்டு சாக்லேட் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. டக்குன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டி வீடு. இந்த வீட்டில் ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் டெக்கார்லாம் பார்க்கும்போது செமையாக பண்ணியிருந்தாங்க.
லைட்டு வந்து விட்டு விட்டு எரியிற மாதிரி வச்சுருந்தாங்க. லைட் ஆன் ஆனோனையும் பாருங்கள் இந்த பேய் எவ்வளோ வந்து கொடூரமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த பக்கமே நிறையா மெழுகுபத்தியெல்லாம் வச்சு செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. போய் கேண்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வீட்டில் வந்து நிறைய பேர்த்த கூப்பிட்டு அவங்க வந்து ஹாலோவின் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே பூசணிக்காய் அந்த மாதிரியெல்லாம் ஃபுல்லாக 2 சேர் மாதிரி போட்டு எல்லாம் செட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மியூசிக்லாம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே நிறைய பேர் டைனோசர் காஸ்டியூம்லேயே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம அப்படியே அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போய் யாரெல்லாம் என்னெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு பார்க்க ஆரம்பித்தாச்சு. என்னாச்சு சாமி? பண்ணிட்டாங்களா? காளி. ஓ ஓ வா நம்ம இடத்துக்கு போகலாமா? சரி வா. அந்த ஸ்பைடர்மேன் காலிங் பில் அடிங்க போங்க. ஓடு. ஓ ஓடி வாங்கிக்கோ. கணேஷ் ஃபோட்டோகிராஃபி? யா ஓகே. அது ஸ்பைடர்மேன் காஸ்டியூம் போட்டு வந்துட்டு ஸ்பைடரே எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சாக்லேட் எடுத்துக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இந்த அங்கிள் வந்து ஒரு கை சாக்லேட் அள்ளி நமக்கு கொடுத்துட்டாரு. வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம வாங்கிட்டு இந்த மொத்த சாக்லேட்டையும் ஒட்டுக்கா வச்சு பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, கலர்ஃபுல்லாக. இதோட நம்ம ஹாலோவின் செலிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.